ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அரசு கணினி சான்றிதழ் தேர்வு இது அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான எக்ஸாமை யார் நடத்துகிறாங்க, இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்டோட இந்த கணினி தேர்வு எதுக்கு நடக்குது, இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதில் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் இவங்களுக்கான திறமை அடிப்படையில் இவங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு இந்த கணினி தேர்வை எழுதணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. குரூப் 4ல் நீங்கள் டைப்ரைட்டிங் சம்மந்தமான வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த கணினி தேர்வு தேர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசோட சுற்றுலாத்துறையில் உதவி சுற்றுலாத்துறை அலுவலர், மாவட்ட சுற்றுலா அலுவலர் இவங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த குரூப் எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு துறையோட பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற இந்த இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கான பதவிகளுக்கான போட்டித் தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா கவர்மெண்டோட இந்த கணினி தேர்வு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தமிழக அரசோட அரசு கணினி தேர்வு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ண முடியும். நாம் மேலே சொன்ன இந்த போட்டித் தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணணுன்னா இந்த கணினி சான்றிதழ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனால் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த கணினி சான்றிதழ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். கவர்மெண்டோட இந்த அரசு கணினி தேர்வு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தேர்வானது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான டேட்டானது இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப கல்வி இயக்கத்துறை மூலமாக இதுக்கான டேட்டானது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் நடத்துகிற இந்த கணினி சான்றிதழ் தேர்வுக்கு நீங்கள் எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16ஆம் தேதியிலேருந்து இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த கணினி தேர்வை எழுதுறதுக்கு தேர்வு கட்டணம் அப்படிங்கிறது இருக்குது. அது எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தேர்வை எழுதுறதுக்கு 1030 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் இந்த தேர்வு எழுதுறதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். இந்த கணினி தேர்வு எழுதுறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இந்த அரசோட கணினி தேர்வு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விதிவிலக்கானது கொடுத்துருக்குறாங்க. நாம் மேலே குறிப்பிட்ட இந்த அரசு போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணுனாலே இந்த அரசு கணினி சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களை தவிர பாக்கி எல்லாருமே மேலே குறிப்பிட்டிருக்கிற இந்த அரசு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த கணினி சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அதில் தேர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.